உங்களுடைய அம்மா அப்பா உங்கள் மேலே வச்ச அந்த அன்பு? என்னுடைய தாய் எங்களுடைய படிப்பில் மிகவும் கருத்தனை செலுத்தியிருந்தார், அக்கறை செலுத்தியிருந்தார். உங்களோட சகோதரங்களுக்கு இடையில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் என்ன? சில வேளைகளை அம்மா இரவு படிக்க சொல்லி விட்டுட்டு போகிற நேரத்தில் சில வேளைகளுக்கு குழப்படிகள் பண்ணுவோம். அந்த நேரங்களில் போட்டு கொடுத்து விட்டுருவார்கள். சில வேளைகளில் அந்த வேலையில் அப்படியே குடும்பமே ஆசை. ஆம், அதனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறதா இருந்தால் சாட்டர்டே சண்டே தான் வைக்கிறது. நிச்சயமாக நாங்கள் விடுமுறை பாடசாலை அனுபவங்கள் வகுப்பிலே நான் தான் இங்கே வந்திருந்த பொழுது நான் கொழும்பு விவேகானந்தா கல்லூரியிலே தரம் 7லிருந்து கல்வி கற்றிருந்தேன். உயர்தரம் வரை. உண்மையிலே அந்த ஒரு பாடசாலையினுடைய ஒரு 100வது ஆண்டு விழாவில் கலந்து ஒரு பழைய மாணவனாக அல்லது மாணவனாக கலந்து கொள்வது என்பது ஒரு வரப்பு. அனைத்து வகுப்புகளுமே மரங்களுக்கு கீழே கரும்பலகை கூட மரத்திலே கட்டி மாணவர்கள் கீழே ஒரு தரப்பால் அதனை விரித்து நாங்கள் எவ்வாறு கற்பித்தோம். நான் ஒரு அரசியல்வாதியாக வருவேன் என்று இறுதி வரை நான் நினைத்திருக்கவே இல்லை. அவ்வாறான ஒரு சிந்தனையும் எனக்கு இருந்தது கிடையாது. அப்பா மீட் பண்ண மாட்டானே, இப்போ அப்பாயின்மெண்ட் போடணும் போல தான் கிடையாது. சினிமா பக்கம் போட விஜயினுடைய படங்களை கொஞ்சம் கூடுதலாக பார்ப்பாங்க. அதனுடைய நடிப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி உங்களோட வாழ்க்கையில் விளையாட்டு? சச்சின் டெண்டுல்கரை மிகவும் பிடிக்கும் இந்திய அணியில். அதே போல் ஃபுட்பால் என்று சொன்னால் ரொனால்டோ நல்லா பிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். மற்றுமொரு உள்ளதை பேசுவோம் உள்ளத்தை பேசுவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் ஒரு விருந்தினர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவ்வளவு காலமும் தான் வாழ்ந்த வாழ்க்கை தொடர்பாக பாடசாலை நாட்கள் இனமாக விளையாட்டு சினிமா இன்னும் பல்வேறு அரசியலை தாண்டி பல்வேறு விடயங்கள் இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்றோம். இன்றைய தினம் விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றோம். சிறு வயது பருவத்துக்கு நாங்கள் போவோம். எப்படியும் சின்ன வயசு என்று சொல்லும்போது ஒரு குடும்பத்தில் எங்களோட காலம் ஆரம்பிக்குது. உங்களுடைய அம்மா அப்பா உங்கள் மேலே வச்ச அந்த அன்பு, ஒரு நல்ல இடத்துக்கு வரணும், நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு இந்த அன்பு உங்களோட வாழ்க்கைக்கு பின்னால் எவ்வளவு ஒரு உந்துதலாக இருந்திருக்கு? உண்மையிலேயே நான் என்னுடைய வீட்டிலே மூத்த பிள்ளை. எனக்கு கீழே 4 சகோதரர்கள் இருக்கின்றார்கள். எங்கள் 5 பேரையும் எனது தாயும் தந்தையும் நல்ல முறையிலே வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு முதற்கண் இவ்விடத்திலே நன்றி கூறிக்கொள்கின்றேன். அந்த வகையிலே மூத்த பிள்ளை என்ற வகையிலே நிறைய பொறுப்புகள் எனக்கு இருந்தன. 3 ஆண் சகோதரம், ஒரு பெண் சகோதரம். என்னுடைய தாய் எங்களுடைய படிப்பில் மிகவும் கருத்தனை செலுத்தியிருந்தார், அக்கறை செலுத்தியிருந்தார். தந்தையும் தான், ஆனால் தந்தை தன்னுடைய தொழில் ரீதியான விடயங்களிலே தான் கூடுதலான கவனத்தை செலுத்தி கொண்டிருப்பார். அந்த வகையில் எனக்கு கிடைத்த பாக்கியம் என்னுடைய தாய் தந்தை, அதே போல் என்னுடைய சகோதரம் என்று சொல்லும்போது சகோதரர்களுக்குள்ள ஒரு அந்த குடும்பத்தில் வாழ்கிற நாட்கள் நல்ல ஒரு நாட்கள். அது திரும்பி வராதா? அம்மா கூட சாப்பாடை ஒரு 4 பேருக்கு பகிர்ந்து தருவாங்க. சில தியாகங்கள் இழப்புகள் செய்யணும், சிலவில் குழப்படி செய்துட்டு அவரை மாட்டி வர சந்தர்ப்பம். அப்படி உங்களோட சகோதரங்களுக்கு இடையில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் என்ன இருக்குது? நிச்சயமாக பல இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் ஒரு நடுத்தரத்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த வகையிலே கல்வி கற்கின்ற காலங்களிலே பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் வீட்டிலே நடப்பதுண்டு. சில வேளைகளை அம்மா இரவு படிக்க சொல்லி விட்டுட்டு போகிற நேரத்தில் சில வேளைகளில் குழப்படிகள் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்களில் போட்டு கொடுத்து விட்டுருவார்கள். சில வேளைகளில் அந்த வேளைகளை ஏனென்றால் அம்மா என்றால் அதிலே மிகவும் கடுமையாக இருப்பார். அவ்வாறு இருந்த வகையில் தான் நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றோம். என்னுடைய சகோதரர்களில் ஒருவர் இப்பொழுது இல்லை, அவர் காலமாகிவிட்டார். ஏனைய சகோதரர்கள் அனைவருமே ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டவர்கள். குடும்பமே ஆசிரியர். ஆம், அதே போல் நாங்கள் திருமணம் முடித்த பக்கத்திலேயும் அங்கும் அனைவரும் ஆசிரியர்கள் என்ற ரீதியில் அவர்கள் இப்பொழுது
என்னுடைய இளைய சகோதரன் இப்பொழுது ஒரு பிரதி கல்வி பணிப்பாளராக இருக்கின்றார் மடு கல்வி வலயத்திலே. அதே போல் ஏனைய 2 சகோதரர்களும் ஆசிரியர்களாக இருக்கின்றார். என்னுடைய மனைவி கூட ஒரு ஆசிரியர். அதனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறதா இருந்தால் சாட்டர்டே சண்டே தான் வைக்கிறது. நிச்சயமாக நாங்கள் விடுமுறை தினங்களில் உண்மையிலேயே அந்த தினங்களிலே தான் எங்களுக்கு ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாங்கள் அனைவரும் அருகே இருக்கின்றோம், அருகருகே தான் இருக்கின்றோம். நாங்கள் இன்று வரை என்னென்னு சொல்வது, நாங்கள் எனக்கு இப்பொழுது 54 வயதாகின்றது. நாங்கள் எங்கள் குடும்பத்தை பிரிந்து இருந்தது கிடையாது. தாய் தந்தையர் இப்பொழுதும் இருக்கின்றார்கள். சரி, அடுத்தது பாடசாலை நாட்கள் என்று வரும்போது பாடசாலை நீங்கள் வவுனியாவில் கல்வி கற்றீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேஸ்புக் நாங்கள் பார்க்குற நேரத்தில் அண்மையில் கொழும்பு விவேகானந்தா கல்லூரியோட 100வது ஆண்டு விழாவில் நீங்கள் பேக் டு த ஸ்கூலில் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் போட்டுருந்தீங்க. உங்களோட பாடசாலை அனுபவங்கள் எப்படி இருக்கு? ஆரம்ப கல்வியை தரம் 1லிருந்து தரம் 7 வரையும் நான் ஓமந்தை மத்திய கல்லூரியிலே கல்வி கற்றிருக்கின்றேன். அந்த பகுதியிலே மிகவும் ஒரு என்னென்னு சொல்கிறது, அந்த காலங்களை மறக்க முடியாது. வகுப்பிலே நான் தான் முதலாவது பிள்ளையாக வருவேன். எனக்கு அடுத்ததாக 2, 3, 4, 5வது பிள்ளையாக பெண் பிள்ளைகள் தான் வரும். அப்பொழுது சரியான ஒரு போட்டி நிலவு. அப்பொழுது என்னுடைய நண்பர்கள் என்னை படி என்று அக்கறை செலுத்துவார்கள். அந்த வகையிலே சில வேளைகளை நான் 2ஆம் பிள்ளையாக 3ஆம் பிள்ளையாக அதே போல் அதன் பிற்பாடு யுத்த சூழ்நிலை காரணமாக 1984க்கு பிறகு நான் கொழும்புக்கு நகர்ந்து விட்டேன். கொழும்பிலே தான் அப்பா தொழில் புரிந்து கொண்டிருந்தார். அதனால் தான் நாங்கள் அங்கு வர வேண்டியிருந்தது. இங்கே வந்திருந்த பொழுது நான் கொழும்பு விவேகானந்தா கல்லூரியிலே தரம் 7லிருந்து கல்வி கற்றிருந்தேன், காப்போத்த உயர்தரம் வரை. அது உண்மையிலேயே அந்த நட்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே அந்த ஒரு பாடசாலையினுடைய ஒரு 100வது ஆண்டு விழாவில் ஒரு பழைய மாணவனாக அல்லது மாணவனாக கலந்து கொள்வது என்பது ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையில் கொழும்பு விவேகானந்தா கல்லூரி அந்த நிகழ்வை சிறப்பாக செய்திருந்தார்கள். வந்திருந்த எங்களது நண்பர்களும் தங்களது அனைத்து விடயங்களையும் மறைந்து ஒரு மாணவர்களாகவே ஆகிவிட்டார்கள். நான் கூட பாடசாலை யூனிஃபார்ம் தான் போட்டு போயிருந்தோம். உண்மையிலே அது பாடசாலை வகுப்புகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினராக போய் அந்த இதில் தானே நான் இருந்து படித்தேன்ற அந்த நினைவு அப்படி இருக்கு. இல்லை, உண்மையிலே அந்த நிகழ்வுக்குள் நுழைந்த உடனே நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்றதை மறந்து விட்டேன். நண்பர்கள் அந்த பழைய ஞாபகம், நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் விளையாட போன ஞாபகம், நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். நாங்கள் அந்த வேளையிலே கேன்டீன் இருக்கின்றது. கேன்டீனிலே நாங்கள் உணவு பெற்றுக்கொள்வதற்காக 20 நிமிடத்துக்குள்ளே உணவு பெற்றுக்கொள்ள வேண்டும், சாப்பிட வேண்டும். அப்போது அடிபட்டு கொள்வோம். நண்பர் ஒரு சீனி சம்பல் பான் வாங்கினார், அதிலே பாதியை கொள்வோம். அவ்வாறு சுட்டித்தனமான விடயங்கள். உண்மையிலே ஒரு இனிமையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாடசாலை காலம் என்பது ஒரு வசந்த காலம். அதை மீட்டி பார்ப்பதற்கு அனைவருக்கும் சந்தர்ப்பம் வாய்ப்பது கிடையாது. ஆனால் கொழும்பு விவேகானந்தா கல்லூரி 100ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்ததன் காரணமாக எங்களுக்கு மீண்டும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்த உண்மையிலே அதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை விடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆசிரியர் தொழிலில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் உங்களோட பாடசாலையில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் பெஞ்சஸாக இருந்து பாடசாலை நாட்களை கடந்து அழகாக முடித்து பாடசாலையில் இருக்கிறீங்க. ஆனால் எல்லா மாணவர்களும் நீங்கள் படிப்பிக்கும் போது அப்படி இருந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் அப்படியான மாணவர்களை நீங்கள் எப்படி கையாண்டீங்க? உங்களோட பாடசாலையில் கல்வி கற்கிற கற்பித்த அந்த அனுபவம் அப்படி இருந்துச்சு? உண்மையிலே பாடசாலை கல்வி கற்பித்த அனுபவம் என்பது சற்று வித்தியாசமானது. நான் வவுனியா தரணிக்குளம் கணேஷ் வித்தியாலயத்தில் பகுதி நேர ஆங்கில ஆசிரியராக என்னுடைய பணியை 2001ஆம் ஆண்டு ஆரம்பித்தேன். அதற்கு முன்பாக 1996ஆம் ஆண்டிலிருந்து 99ஆம் ஆண்டு வரை மன்னார் இரணேல்பக்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையிலே ஒரு தொண்டராசியாக கற்பித்தேன். அதற்கு பிற்பாடு யுத்த சூழ்நிலை காரணமாக சற்று இடப்பெயர்வுகளின் ஊடாக அது கைவிடப்பட்டு மீண்டும் 2001ஆம் ஆண்டு பகுதி நேர ஆங்கில ஆசிரியராக தரணிக்குளம் கணேஷ் வித்தியாலயத்திலே கல்வி கற்பித்தேன். நான் பாடசாலைக்கு சென்ற முதல் நாளே எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் இன்னும் நெஞ்சில் நிழலாடுகின்றது. என்னென்னு சொன்னால், இடம்பெயர்ந்த முகாம்களில் இந்த மக்களை மீளக்குடியேற்றிய ஒரு கிராமம் 2000. அந்த வேளையிலே பாடசாலை கட்டடங்களும் எதுவும் இல்லை. அனைத்து வகுப்புகளுமே மரங்களுக்கு கீழே
கரும்பலகை கூட மரத்திலே கட்டி மாணவர்கள் கீழே ஒரு தரப்பால் அதனை விரித்து நாங்கள் எவ்வாறு கற்பித்தோம். உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான கடினமானதாக இருந்தாலும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. பின்பு அந்த பாடசாலை இப்பொழுது தலை நிமிர்ந்த வகையிலே இருக்கின்றது. இந்த வருடம் கூட கிட்டத்தட்ட 5 மாணவர்களுக்கு கூட பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றார்கள். அதே போல் காப்போத்த சாதாரண பரீட்சையிலே அந்த பாடசாலையில் இறுதியாக நான் வெளியேறும் பொழுது வைத்திருந்த அந்த 95% அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அதன் பிற்பாடு அந்த நிலைப்பாடு காரணமாக என்னை வளவாளராக அந்த வலயத்துக்கே வவுனியா வடக்கு வலயத்துக்கு வளவாளராக தெரிவு செய்து என்னை கற்பிப்பதற்கு அல்ல பாடசாலைகளில் சென்று கற்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். அந்த 3 வருடம் அதில் பணிபுரிந்தேன். அதுவும் ஒரு வித்தியாசமான என்னுடைய அந்த என்னால் ஆன அந்த திறமையை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு வவுனியா வடக்கு வலயம் வழங்கியிருந்தது. கல்வி பணி, மாணவர் பணி, இதை தாண்டி எப்படி ஒரு மக்கள் பணிக்கு வரணுன்ற எண்ணம் சின்ன காலத்துலேருந்தே இருந்துச்சா, இல்லாட்டி எப்படி இந்த மக்கள் பணி? நிச்சயமாக இல்லை. நான் ஒரு அரசியல்வாதியாக வருவேன் என்று இறுதி வரை நான் நினைத்திருக்கவே இல்லை. அவ்வாறான ஒரு சிந்தனையும் எனக்கு இருந்தது கிடையாது. இது ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு ஆக்சிடெண்ட் என்று ஒரு விபத்து என்று தான் கூற வேண்டும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு குடும்பத்தில் பிள்ளைகள் அவங்கள்ட்ட நான் அப்பா பாலிடிக்ஸ் போக போகிறேன், நான் எலெக்ஷனில் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த நாள், அந்த இடத்துல நான் இருந்து அப்படி இருக்குன்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். உண்மையிலே நான் போய் அவ்வாறு கூறியவுடனே கடும் எதிர்ப்பு எனக்கு என்னென்று சொன்னால், எங்களுடைய குடும்பங்களில் யாருமே பாலிடிக்ஸ் அரசியல் பக்கம் போனது கிடையாது. அரசியலை பெரிய அளவு விரும்புவது கிடையாது. அந்த அரசியல் வந்த பிறகு அந்த குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் இருக்குதா? நான் நிறைய மிஸ் பண்ணுறேன் என்ற குடும்பத்தை. ஏனென்று சொன்னால் சனி என்றில்லை, ஞாயிறு தினமன்றில்லை, முழுமையாக நான் இறங்கி மக்கள் பணி செய்கின்றேன். இப்பொழுது எனக்கு முழுமையான மீட் பண்ண முன்னாலே இப்போ அப்பாயின்மெண்ட் போடணும் போல தான் கிடக்கு. இப்பொழுது முழுமையாக குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கின்றது. அவர்களும் இனி என்ன செய்ய வந்துவிட்டார் என்ற முழுமையான ஆதரவு எனது மனைவியிடம் இருந்து கிடைக்கின்றது. கல்வியை தாண்டி, அரசியலை தாண்டி சினிமா பக்கம் போனால், சினிமா எப்படி உங்களோட இதில் படம் பார்க்குற டைம் இருக்கா? முதல்ல என்னுடைய பாடசாலை நாட்களில் கூட நான் சினிமா நிறைய பார்ப்பது உண்டு. தியேட்டருக்கு என்னுடைய நண்பர்கள் யாரோட விருப்பம் உங்களுக்கு கூட விருப்பம்? அப்பொழுது எனக்கு என்று சொல்லியிருந்தேன், கூடுதலாக சிவாஜியினுடைய படங்களை பார்ப்பேன். தற்பொழுது இவர் தான் என்று குறிப்பிட்டு கூற முடியாது. நல்ல படங்களை பார்க்க, நல்ல நல்ல குடும்ப பாங்கான நல்ல கதை அம்சங்களுடைய படங்களை பார்ப்பதுண்டு. விஜயினுடைய படங்களை கொஞ்சம் கூடுதலாக பார்ப்பது. அவருடைய நடிப்பு எனக்கு பிடித்திருக்கும், அந்த வகையிலே பார்ப்பதுண்டு. சரி, இப்போ அடுத்தது விளையாட்டுன்றது கண்டிப்பாக எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கலந்துருக்கிற ஒரு விஷயம். எப்படி உங்களோட வாழ்க்கையில் விளையாட்டு? நான் பாடசாலை காலங்களில் கிரிக்கெட்டில் முழுமையாக ஈடுபாடுடையவனாக இருந்திருக்கின்றேன். எனக்கு நேரம், அதாவது நாங்கள் அந்த நேரம் என்னை விட எல்லாம் பெரிய ஆட்களும் அப்படித்தான். அப்போ எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பது மிக அரிது. சிறிய பாடசாலை என்றால் கிடைக்கும், ஆனால் எல்லா மேட்சுக்கும் நான் போவேன். போயிட்டு சைக்கிள் பார்த்துட்டு அப்போ போவேன். அது ஒரு சுவாரஸ்யமான இது. அதே போல் ஃபுட்பால் மேட்ச்சு ரசிகன், ஃபுட்பால் பார்க்குறதில் ரசிகனாக இருந்திருக்கிறேன். கொழும்பு பகுதியில் இருந்த வழியால் கிளப் மேட்சஸ் நிறைய பார்க்குறேன் நான் போய் சனி ஞாயிறு தினங்களில். கிரிக்கெட்டில் பிடித்த வீரர் என்று சொல்ல போனால் எனக்கு சச்சின் தெண்டுல்கரை மிகவும் பிடிக்கும் இந்திய அணியிலே. அதே போல் ஃபுட்பால் என்று சொன்னால் ரொனால்டோ நல்லா பிடிக்கும். அதுக்கு முதல் பீலே அவரையும் பிடிக்கும். பல்வேறு வேலைப்பளுவுக்கு மத்தியில் எங்களோடு இன்றைய நாளை தன்னுடைய வாழ்க்கையை குறித்த பக்கத்தை எங்களோடு பகிர்ந்திருக்கின்றார். அவருடைய அரசியல் பணி, மக்கள் பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி பாராளுமன்ற உறுப்பினரை வருகை தந்ததுக்கு. நன்றி. சக்தி டிவிக்கு நன்றி. நடுநிலையான ஊடகத்துக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மற்றுமொரு உள்ளத்தை பேசுவோம் நிகழ்ச்சியில் உங்களை இன்னொரு விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன். வணக்கம்.